தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சிபிஎஸ்இ என்சிஆர்டி புக்க லைன் பை லைனா பார்த்திருக்கோம். 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் வால்யூம் 6th சாப்டர் ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் அந்த சாப்டர் தான் பார்த்திருக்கோம். ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஏன்னா கண்டினியூட்டி இருக்கும். ஃபைன். ஸோ பார்ட் 4 இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நம்ம SN1 SN2 அப்படின்னு ரெண்டு ரியாக்ஷன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்ட்ல. இந்த SN1 SN2 ரியாக்ஷன்ல இதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். SN1 யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், SN2 பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு கார்பன் கூட SN2 இருந்துச்சுன்னா இன்வர்ஷனை கொடுக்குது, SN1 இருந்துச்சுன்னா ரெண்டுமே கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிளேனரா இருக்கும், முன்னாடியும் சேரும் பின்னாடியும் சேரும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் ரிட்டன்ஷனா இன்வர்ஷனா அல்லது ரெசனிக் காம்பவுண்டா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். In order to understand the stereochemical aspects of substitution reaction, we need to learn some basic stereochemical principles. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டீரியோகெமிக்கல்னா என்ன, ஸ்டீரியோகெமிக்கல் பிரின்சிபல்ஸ் சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சாதான் ஸ்டீரியோகெமிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஃபைன். சோ என்னென்ன நோட்டேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கைராலிட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஒரு கார்பனை நம்ம கைரல் கார்பன், ஏசிமெட்ரிக் கார்பன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எப்ப நம்ம கைராலிட்டி சொல்லலாம்? ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னு எப்ப சொல்லலாம், ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்னு எப்ப சொல்லலாம்? ரிட்டன்ஷன்னா என்ன, இன்வர்ஷன்னா என்ன? இன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இன்வர்ஷன் தான் SN2 உடைய ப்ராடக்ட்ல கிடைச்சிச்சு. என்னது, ஜஸ்ட் நியூக்ளியோஃபைல் அப்கமிங் நியூக்ளியோஃபைல் பேக்வர்ட்ல வந்து அட்டாக் பண்ணி ஃப்ரண்ட் சைட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய லீவிங் நியூக்ளியோஃபைல் லீவிங் குரூப்பா லீவ் ஆகுது. சோ இதுக்கு பேரு இன்வர்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அம்ப்ரெல்லாக்கும் ஸ்ட்ராங் விண்ட் வந்துச்சுன்னா தலைக்கீழ திருப்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை இன்வர்ஷன் சொல்லுவோம். ஓகே, ரிட்டன்ஷன்னா அப்படியே இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சரும் மாறாம இருக்கு. So retention, inversion, racemization. So இது ஒரு புது டேர்ம். racemization, enantiomer, diastereomer இதெல்லாம் புது டேர்ம்ஸ் இந்த சாப்டர்ல வரக்கூடியது ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல. சோ இதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுல கெமிக்கல் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி ஸ்டீரியோகெமிக்கலை பேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இங்க ஒருத்தருடைய நேம் கொடுத்திருக்காங்க, வில்லியம் நிக்கோல். நிக்கல் கிடையாது, நிக்கோல். நிக்கோல் இஸ் த பிசிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட். developed the first prism. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு prism டெவலப் பண்ணாரு. எதுக்கான prism நல்லா புரிஞ்சுக்கோங்க. that produced plain polarized light, PPL அப்படின்னு சொல்லுவோம். PPL னா plain polarized light. இந்த plain polarized light ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு prism முதல்ல டிசைன் பண்ணது யாரு அப்படின்னா வில்லியம் நிக்கோல். ஓகேவா, அதனால நிக்கோல் prism அப்படின்னு நம்ம அந்த prism சொல்லுவோம். ஃபைன். சோ எதுக்காக நிக்கல் பிரிசம் தேவைன்னா பிளேன் போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ண. பிளேன் போலரைஸ்ட் லைட்னா என்ன, இட் ஸ்கேட்டர்ஸ் இன் சிங்கிள் டைரக்ஷன். ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் அது என்ன ஆகுதுன்னா ஸ்கேட்டர் ஆகுது, வைப்ரேட் ஆகுது. ஓகேவா, ஏன் மத்த லைட்லாம் எப்படி வைப்ரேட் ஆகும்? பிளேன் போலரைஸ்ட் லைட் ஒரு பிளேன்ல மட்டும் ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஸ்கேட்டர் ஆகுது. அப்ப மத்த லைட்லாம் என்ன ஆகுனா, ஆர்டினரி லைட்டை நம்ம மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்லுவோம். இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் என்ன ஆகுனா, இட் ஸ்கேட்டர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகேவா, எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்கேட்டர் ஆகும். ஏன்னா நீங்க ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த லைட் உங்க கண்ணுக்கு தெரியும். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இட் ஸ்கேட்டர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய லைட்டை ஒரு நிக்கோல் பிரிசம் வழியா பாஸ் பண்றேன். எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேஜுக்கு. ஃபைன். இந்த நிக்கோல் பிரிசம் வழியா பாஸ் பண்ணா அந்த லைட் வெளியில வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஸ்கேட்டர் ஆகுது. புரியுதா? இந்த மாதிரி ஒரே ஒரு டைரக்ஷன்ல ஸ்கேட்டர் ஆகும். ஆர்டினரி மோனோக்ரோமேட்டிக் லைட் ஸ்கேட்டர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஸ்கேட்டர் ஆகுற லைட்டை நான் நிக்கோல் பிரிசம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த லைட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா PPL அப்படின்னு சொல்லுவோம், பிளேன் போலரைஸ்டு லைட். ஓகேவா, ஏன் இந்த லைட் என்ன யூஸ் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை தெரிஞ்சுக்க எனக்கு இந்த லைட்டை நான் பாஸ் பண்ணணும், ஒரு மாலிகுல் மேல பாஸ் பண்ணணும். இதனுடைய டைரக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும், மாலிகுல் கிடையாது. இந்த லைட்டுடைய டைரக்ஷன் என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு சைட்ல ரொட்டேட் ஆகும். ஒண்ணு கிளாக் வைஸாவோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸாவோ கொஞ்சம் டில்ட் ஆகும். டில்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா, லைட்டா திரும்பும். ஓகேவா, அப்படி திரும்பிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ப்ராடக்ட் இப்படி இருக்கும், லைட் தான் இப்படி பாஸ் ஆகிட்டு இருந்த லைட் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி கிராஸ் ஆகுது. ஆமா தானே? அப்போ இங்க இருக்க வேண்டியது கொஞ்சம் ரைட் சைட்ல நகர்ந்திருக்கு, கிளாக் வைஸா நகர்ந்திருக்கு. கரெக்டா? சோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆனா இதை நம்ம டின்னு சொல்லுவோம், கிளாக் வைஸ் ரொட்டேஷன்
டெக்ஸ்ட்ரோரோட்டரி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம், டின்னு சொல்லுவோம், ஆர் பிளஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நோட்டேஷன்ஸ். இதே மாதிரி சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனா, ஆன்டி கிளாக் வைஸ்னா 12, 9, 6, 3 இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லீவோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லீவோ அப்படின்னு சொல்லுவோம். லீவோன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். டெக்ஸ்ட்ரோ, இன்னொன்னு என்னது? லீவ். ஃபைன். LAEVO, லீவோ ரொட்டேட்டரி. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எல்ன்ற சைன் ரொட்டேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மைனஸ் என்ற சைனை ரொட்டேட் பண்ணலாம். ஃபைன். இப்போ இந்த ரொட்டேஷன்ஸை பத்தி, இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு காம்பவுண்ட பத்தி சொல்லியிருந்தாங்க, கைராலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. கார்பன் இஸ் அ டெட்ராவேலண்ட். உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கு எப்பவுமே எத்தனை பாண்ட் இருக்கும்? 4 பாண்ட் இருக்கும். இந்த 4 பாண்டுமே A, B, D, E 4மே டிஃபரெண்டா இருக்கு. 4மே எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கிற 4 குரூப்ஸ், 4 ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், இதெல்லாம் 4 அட்டாச் ஆயிருக்கு. அந்த 4மே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த கார்பனை நான் சொன்னா கைரல் சென்டர், கைரல் அப்படின்னு சொல்லுவோம், CHIRAL. அப்படி இல்லைன்னா ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏசிமெட்ரின்னு அர்த்தம் ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். சிமெட்ரி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஏசிமெட்ரினா வேற வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? சோ ஏசிமெட்ரி கார்பன் ஆர் கைரல் கார்பன் சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ இங்க படிக்கணும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஆப்டிகல் ஆக்டிவிட்டி. Plane of polarized light produced by passing ordinary light. Ordinary light எது வழியா ப்ரொடியூஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா passing ordinary light through nickel prism வழியா பாஸ் பண்றோம். Is rotated when it is passed through the solution of certain compounds. சில காம்பவுண்ட்ஸ் வழியா அதுக்கப்புறம் பாஸ் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பிளேன் போலரைஸ்ட் லைட்டை நம்ம என்ன பண்ணணும்? PPL பிளேன் போலரைஸ்ட் லைட்டை நிக்கோல் பிரிசம் வழியா பாஸ் பண்றோம். அதுக்கப்புறம் when it is passed through the solution, அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் குள்ளார பாஸ் பண்றோம். அந்த சொல்யூஷன்ல தான் சில காம்பவுண்டை எடுத்துட்டு போறோம், certain compounds. Such compounds are called optically active compounds. அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்றாங்க? ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. ஆப்டிகல்னா லைட், அது தெரியும் இல்லையா? ஆப்டிகலி ஆக்டிவ்னா லைட்ல அது ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். The angle by which the plane polarized light is rotated. இப்போ ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வழியா பாஸ் பண்ணும்போது அந்த லைட் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். அது எந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாக்குறாங்க. The angle by which the plane polarized light is rotated. எந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது, அதை எப்படி மெஷர் பண்ணுது? இஸ் மெஷர்டு பை an instrument called polarimeter. போலரைஸ்டு லைட்டை மெஷர் பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம்? போலரிமீட்டர்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். If the compound rotates the plane polarized light to the right sideல rotate பண்ணுச்சுனா, that is clockwise direction, it is called dextrorotatory, Greek for right rotating. ரைட் சைடுல ரொட்டேட் பண்றத கிரீக் வேர்ட்ல என்ன சொல்றாங்க? டெக்ஸ்ட்ரோரோட்டரி சொல்றாங்க. அப்ப அத கிளாக்வைஸ்ல எப்பெல்லாம் லைட் ரொட்டேட் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? டெக்ஸ்ட்ரோரோட்டரி மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம். ஆர் த D form and is indicated by placing a positive sign before the degree of rotation. அது எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகுது? எக்ஸாம்பிள் 32 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் 32 டிகிரி நான் மென்ஷன் பண்றேன். இந்த பிளஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா D கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். If the light is rotated towards left anti-clockwise direction, the compound is said to be levorotatory. LAEVO, A silent, அதனால LEVO, levo அப்படின்னு படிக்கலாம். ஓகேவா? levorotatory or the L form. டெக்ஸ்ட்ரோரோட்டரி D ஃபார்ம்னு சொன்னாங்க, levorotatory என்னன்னு சொல்றாங்க? L ஃபார்ம்னு சொல்றாங்க. And a negative sign is placed before the degree of rotation. இப்போ எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆயிருக்கு? ஒரு 54 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னா அதை மைனஸ்ல மென்ஷன் பண்ணணும். லிவோரோட்டரியா இருந்தா எல்லா இருந்துச்சுன்னா மைனஸ்ல சொல்லணும், டிஆ இருந்துச்சுன்னா பிளஸ்ல சொல்லணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சச் பிளஸ் அண்ட் மைனஸ் ஐசோமர்ஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் ஆர் கால்டு. ஒரே காம்பவுண்டுக்கு சில நேரத்துல அது டெக்ஸ்ட்ரோவா இருக்கும், சில நேரத்துல அது லியோவா இருக்கும். அது இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை பொறுத்தது. நான் அதை உங்களுக்கு எப்படி ரொட்டேஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு மாலிகுலை பார்த்த உடனே அது என்ன ரொட்டேஷன் எப்படி சொல்றது, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபைன். சோ இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? such பிளஸ் அண்ட் மைனஸ் ஐசோமர்ஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் ஆர் கால்டு ஆப்டிகல் ஐசோமர்ஸ். இந்த மாதிரி பிளஸும் மைனஸும் ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லணும்? பிளஸ் காம்பவுண்ட் மைனஸ் காம்பவுண்ட் ரெண்டுக்குமே நான் என்ன சொல்லணும்? ஆப்டிகல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்றேன். அந்த phenomenon is termed as, இந்த process preparation of optical isomers பேர் தான் ஆப்டிகல் ஐசோமெரிசம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
சோ எல்லா பினாமினனுக்கும் எப்பயுமே இன்னும் தான் பேரு முடியும்ல, இசம், ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லி. ஃபைன். இப்போ ஆப்டிகல் ஐசோமெரிசம்னா என்ன, ஆப்டிகல் ஐசோமர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல் ஆப்டிகலி ஆக்டிவா இருந்து அந்த ஆப்டிகலி ஆக்டிவ் மாலிகுல் பிளேன் போலரிஸ் லைட்டா அந்த மாலிகுல் வழியா பாஸ் பண்ணும்போது லைட் அது டெக்ஸ்ட்ரோவாவோ அல்லது லீவோவாவோ கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அந்த ரொட்டேஷனை நம்ம டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். டிஆர் இருந்துச்சுன்னா கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ல மென்ஷன் பண்ணணும், எல்லா இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா மைனஸ்ல ரொட்டேட் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது இந்த ஐசோமர்ஸ்க்கு எல்லாம் பேர் என்ன அப்படின்னா ஆப்டிகல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. லைட்ல ஆக்டிவா இருக்கிறதுனால ஆப்டிகல் ஐசோமர்ஸ் சொல்றோம். இந்த பினாமினனுக்கு பேரு ஆப்டிகல் ஐசோமர்ஸ். தெளிவா இருக்கா? ஓகே. செகண்ட் ஒன் மாலிகுலர் ஏசிமெட்ரி, கைராலிட்டி அண்ட் எனன்சியோமர். சோ இந்த மூணு டேர்ம்ஸ் தான் பார்க்க போறோம். மாலிகுலர் ஏசிமெட்ரி அப்படின்னா என்ன, ஏசிமெட்ரினாலும் கைராலிட்டினாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பார்க்கலாம். ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். The observation of Louis Pasteur 1848 that crystals of certain compounds exist in the form of mirror image laid the foundation of modern stereochemistry. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, சில காம்பவுண்ட்ஸ் உடைய அதாவது கிறிஸ்டல்ஸ் எடுத்து அவர் அப்சர்வ் பண்றாரு, லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் அப்சர்வ் பண்றாரு. that crystals of certain compounds, சில காம்பவுண்ட்ஸ் உடைய கிறிஸ்டல்ஸ் எப்படி இருக்குன்னா exist in the form of mirror image. சில காம்பவுண்ட்ஸ்ல மிரர் இமேஜஸ் இருக்கு. ஒரு காம்பவுண்ட்ல ஒரு பக்கம் இருக்கு, அதே மிரர்ல பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதே காம்பவுண்ட்ல இன்னும் சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி இததான் ஃபவுண்டேஷனா வச்சு என்ன பண்றாங்கன்னா மாடர்ன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை உருவாக்குறாங்க. He demonstrated that aqueous solution of both type of crystals showed optical rotation. அப்போ இந்த காம்பவுண்ட நம்ம அக்வஸா தண்ணியில கரைச்சி வச்சிருந்தா அந்த கிறிஸ்டல்ஸ் அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த சொல்யூஷனுக்கு என்ன இருக்கணும், ஆப்டிகல் ரொட்டேஷன் இருக்கும், லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொன்னாங்க. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க என்ன சொல்றாங்க, ஈக்குவல் இன் மேக்னிடியூட், அதாவது அதனுடைய வேல்யூஸ்ல ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல அது ரொட்டேட் பண்ணுது. ஃபார் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ அது ஈக்குவல் மேக்னிடியூட்ல ரொட்டேட் பண்ணுவோம், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா. ஒன்னு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண சொல்லுச்சுன்னா இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண சொல்லுவோம். ரெண்டும் ஈக்குவலா ரொட்டேட் பண்ண சொல்லுச்சுன்னா இதுல 50 பேர் இருக்காங்க, இதுல 50 பேர் இருக்காங்க, 50 பேர் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க பிடிச்சி, இந்த பக்கம் 50 பேர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப இது எப்படி ரொட்டேட் ஆகும்னு கேட்டா எந்த பக்கமும் ரொட்டேட் ஆகாது, இங்கே தான் இருக்கும் இல்லையா. அதுதான் சொல்றாங்க பாருங்க. But in opposite direction. He believed that this difference in optical activity was associated with the three-dimensional arrangement of atoms in the molecules. So, in the directions of light rotation எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம்ஸ் 3 டைமென்ஷன்ல வேற வேற ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு. அதனுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், ஸ்பேஸ்ல எந்த இடத்துல அது அரேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு கோணத்துல எவ்வளவு ஆங்கிள் வந்து அது அட்டாச் ஆயிருக்கு, இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாறி இருக்கு. இதை பொறுத்து இந்த காம்பவுண்டுடைய ஆக்டிவிட்டியே மாறும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில காம்பவுண்ட்ஸ் நம்ம டி ஃபார்ம்ல எடுக்கும் போது அது ட்ரக்கா யூஸ் ஆகுதுன்னா அதனுடைய எல் ஃபார்ம் பாய்சனா இருக்கும். சொல்றது புரியுதா? சில காம்பவுண்ட்ஸ் எல் ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது அது வெடிக்குது, பாமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ப்ளோசிவ் ஏஜென்டா. அதே டி ஃபார்ம்ல எடுத்துக்கும் போது அது ஒண்ணுமே ஆகாது. சோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஃபைன். Was associated with the three-dimensional arrangement of atoms in the molecules or configurations. Fine. So, if I continue பண்ணலாம். Two types of crystals. Dutch scientist J. Van't Hoff and French scientist C. Liebel in the same year 1874 independently argued. ரொம்ப முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கண்டுபிடிக்கல, independently argued, தனித்தனியா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. That the spatial arrangement of 4 groups valences around a central carbon is tetrahedral, and if all the substituent attached to that carbon are different, the mirror image of the molecule is not superimposed. அந்த மாலிகுலுடைய அதாவது ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற 4மே டிஃபரெண்டா இருக்கு. அப்படி டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னா நாட் சூப்பர் இம்போசிபிள், நாட் சூப்பர் இம்போஸ்டு அந்த மாலிகுல். ஒரு மாலிகுல் மேல இன்னொரு மாலிகுல் வச்சா பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டும் ஒரு ரைட் ஹேண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பாம் டவுன்வர்டா இருக்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கை மேல இன்னொரு கையை வைங்க. அப்படி வச்சுக்கினா கட்டை விரலுக்கு நேரா கட்டை விரலோ, சுண்டு விரலுக்கு நேரா சுண்டு விரலோ வராது. ஒரு கை மேல இன்னொரு கையை வைக்கும் போது நாங்க அது பொருந்தாது, ஒன்னோட ஒண்ணு ஒழுங்கா பொருந்தாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நாட் சூப்பர் இம்போஸ்டு, நாட் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓவர்லாப் ஆகல. சச்சிய கார்பன் இஸ் கால்டு. இந்த மாதிரி காம்பவுண்ட்ல அதாவது அந்த கார்பன்ல 4மே டிஃபரெண்டா இருந்து அதுக்கு மிரர் இமேஜ் இருந்து அந்த மிரர் இமேஜ் என்ன ஆகல, நாட் சூப்பர் இம்போஸ்டு. ஒரு காம்பவுண்ட் மேல இன்னொரு காம்பவுண்ட் வச்சா 6 ஆகல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சச்சிய கார்பன் இஸ் கால்டு.
ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் என்னன்னு சொல்லிக்கலாம், ஸ்டீரியோ சென்டர்னு சொல்லிக்கலாம். இததான் நான் உங்களுக்கு கைரல் சென்டர்னு சொன்னேன். ஸ்டீரியோ சென்டர்னாலும் கைரல் சென்டர்னாலும் ஒண்ணுதான். ஏசிமெட்ரிக் கார்பன் ஆர் ஸ்டீரியோ சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? The resulting molecule would lack symmetry and is referred to as asymmetric molecule. அப்ப எனக்கு ரிசல்டிங் மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுல் என்ன இருக்காதுன்னா சிமெட்ரிக் இருக்காது, வேற வேறவா இருக்கும். அதனால சிமெட்ரினஸ் இல்லாம போறதுனால அதை ஏசிமெட்ரிக் மாலிகுல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரே மாதிரி சீர்மைத்தன்மை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The asymmetry of the molecule along with non-superimposability of mirror image is responsible for the optical activity in such organic compounds. அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஏசிமெட்ரிக் கார்பன் தான் காரணம்னு சொல்றாங்க. எப்போலாம் ஒரு மாலிகுல்ல ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கோ அந்த காம்பவுண்ட்ஸ் மிரர் இமேஜா இருக்கணும், ஆனா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருக்கணும். அதாவது ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜ் மேல எடுத்து வச்சா ஒன்னோட ஒண்ணு பிக்ஸ் ஆகக்கூடாது, பொருந்தக்கூடாது. அந்த மாதிரி நாட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருந்து ஏசிமெட்ரிக் கார்பன் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் தான் யாருக்கு காரணம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு காரணம். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டாபிக் தான் பார்த்தோம். லைட்ட பிளேன் போலரைஸ் லைட் பிபிஎல்ல பாஸ் பண்ணும்போது அது கிளாக் வைஸாவோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணும். அதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு காரணம் என்னன்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, the symmetry and asymmetry are also observed in many day-to-day objects. நம்மளுடைய டே டு டே ஆப்ஜெக்ட்ஸ்ல நிறைய நம்மளால என்ன பண்ண சிமெட்ரிக் ஆப்ஜெக்டையும் ஏசிமெட்ரிக் ஆப்ஜெக்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். சோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, a sphere, a cube, a cone are all identical to their mirror images. ஒரு ஸ்பியர் எடுத்து கண்ணாடிக்கு முன்னாடி வச்சா அது ஸ்பியரா தான் தெரியும் இல்லையா? கோன் எடுத்து கண்ணாடி முன்னாடி வச்சா கண்ணாடி மாதிரி கோன் மாதிரியே தான் தெரியும். அப்ப இதுலலாம் எதுவும் சேஞ்சஸும் இல்ல, identical to the mirror image and can be superimposed. அதனால ஒண்ணு மேல இன்னொன்னு வைக்க முடியும்னு சொல்றாங்க. However, many objects are non-superimposable. இங்க imposed அப்படின்னு சொன்னாங்க, இப்ப impossibleன்னு சொல்றாங்க. ஓகே, impossibleன்னு படிக்காதீங்கப்பா, impossible இல்ல impossible. ஓகே, non-superimposable on their mirror image. For example, your left hand and right hand look similar, but if you put your left hand on your right hand, ரொம்ப முக்கியமான விஷயம், on left hand right hand ஒண்ணா வச்சு வணக்கம் சொல்லுவாங்கல்ல தமிழர்கள், அந்த மாதிரி வணக்கம் சொல்லிட்டு சார் எல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் சொல்றாரு. அவங்க சொன்னாங்க ஒரு கை மேல இன்னொரு கையை வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வச்சா by moving them in the same plane they do not coincide. அதனால அது ஒன்னோட ஒண்ணு coincide ஆகாது. coincideனா பொருந்தாதுன்னு சொன்னாங்க. The objects which are non-superimposable on their mirror image, like a pair of hands, are said to be chiral. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லாம் ஒன்னோட ஒண்ணு பொருந்தாம இருக்கும், நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கணும், மிரர் இமேஜா இருக்கும். மிரர் இமேஜ்னா கண்ணாடியில பாக்குற மாதிரி அந்த இமேஜஸ் இருக்கும், ஆனா ஒன்னோட ஒண்ணு பொருந்தக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம கைரல்னு சொல்றோம். And this property is known as chirality. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் கைராலிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, chiral molecules are optically active. chiral molecules எல்லாமே எப்பவுமே என்ன இருக்கும்னா ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும், லைட்டை ரொட்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. While the objects which are superimposable on their mirror image are called achiral. எந்த காம்பவுண்ட்ஸ்க்குலாம் எந்த ஆப்ஜெக்ட்லாம் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கோ, அதாவது ஒன்னோட ஒண்ணு பொருந்துதோ, அதெல்லாமே நம்ம என்ன சொன்னா achiral அப்படின்னு சொல்லணும். These molecules are optically inactive. இந்த molecules லைட்டை ரொட்டேட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது, ஆப்டிகலி inactive அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, fine. The above test of molecular chirality can be applied to organic molecules. Above test of molecular chirality can be applied to organic molecules by constructing. நம்ம ஒரு organic molecules கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், அதை வச்சு chirality கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? By constructing models and its mirror images or by drawing three-dimensional structures. Three-dimensional structure வரைஞ்சோ நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்ல மாடல்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு ஸ்டிக் அண்ட் பால் மெத்தட் ஏதாவது ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். And attempting to superimpose them in our mind. நம்மளுடைய மைண்ட்லயே அதை சூப்பர் இம்போஸ் பண்ண முடியுதா இல்லையா, நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கா இல்ல சூப்பர் இம்போசிபிளா இருக்கா, இதை நம்ம பார்க்கணும். There are other aids, however, that can assist us in recognizing chiral molecules. சில எய்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு எய்ட்ஸ்னா நல்லா புரிஞ்சுக்கணும், கருவிகள். ஓகேவா? சரி, தமிழ் மீடியம் பசங்க மாத்திக்காதீங்க, எய்ட்ஸ் AIDS எய்டை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதுல chiral molecule இருக்கா இல்லையான்னு. One such aid is the presence of a single asymmetric carbon atom. ஒரு asymmetric ஒன்னோட ஒண்ணு பொருந்தாத asymmetric carbon atom இருக்கக்கூடிய மாலிகுலை நான் கன்சிடர் பண்றேன். Let us consider two simple molecules, propane 2-ol and butane 2-ol. Figure 6.5, figure 6.6 அடுத்த இமேஜ்ல இருக்கு.
ஃபைன். another mirror images. இப்போ இது propane to all, இதுவும் propane to all தான். ஓகே, இப்போ நான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலா எழுதுறேன் லீனியரா CH3 CH CH3. இந்த செகண்ட் கார்பன்ல OH which is called propane to all. இததான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கைரல் கார்பன் இருக்கு, அதுக்கு மேல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, கீழே ஒரு ஆல்கஹால் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மெத்தில் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மெத்தில் இருக்கு. ஓகே, ஒரு கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் இருக்கு, ஒரு ஆல்கஹால் அட்டாச் இருக்கு, ஒரு மெத்தில் அட்டாச் இருக்கு. பட் இந்த பக்கமும் என்ன அட்டாச் ஆயிடுச்சு? அன்பார்ச்சுனேட்லி மெத்திலே அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதோடைய மிரர் இமேஜ் எடுத்து பார்க்கும்போது, இப்ப மெத்தில் இந்த பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு மிரர் இமேஜ் கிடைக்காது. நான் இன்கேஸ் இங்க மிரர் இமேஜ் இருக்கிறேன், அதாவது மிரர் கீழே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதோடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்கஹால் மேல இருக்கும் இல்லையா, இங்க மெத்தில் அப்படியே தான் இருக்கும், இங்கேயும் மெத்தில் அப்படியே தான் இருக்கும், ஹைட்ரஜன் கீழே வரும். சரிதா? மிரர் இந்த இடத்துல வச்சுனா, கண்ணாடி இங்க வச்சுனா, மேல இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேல கிடைக்கும். அப்போ இது ஒரு சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா, நான் சூப்பர் இம்போசிபிளான்னு பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய கைரல் கார்பன், இங்க இருக்கக்கூடிய கைரல் கார்பன், இந்த மாலிகுலை எடுத்து கீழே இருக்கிற மாலிகுலை எடுத்து மேல வச்சா மெத்திலுக்கு நேரா மெத்தில், மெத்திலுக்கு நேரா மெத்தில் இருக்கும். ஆனா ஹைட்ரஜனுக்கு நேரா ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹாலுக்கு நேரா ஹைட்ரஜன் இருக்கும். தப்பு தப்பா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது. இதுக்கு பேர் தான் என்னது? நான் சூப்பர் இம்போசிபிள். கரெக்டா? ஆனா இது கைரல் கார்பனே கிடையாது, அது ரொம்ப முக்கியம். இந்த கார்பன்ல ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு, சேம் குரூப் அட்டாச் ஆயிருச்சுன்னா அது கைரல் கிடையாது. டிஃபரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஃபைன். சோ இங்க பாருங்க, ப்ரோபேன் 2 ஆல் இருக்கு. ஓகேவா? 1 2 3 3 கார்பன்னால ப்ரோபேன், அதுல ஆல்கஹால் இருக்கு, ப்ரோபேன் 2 ஆல். அதனுடைய மிரர் இமேஜ் இங்க எழுதிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். மிரர் இமேஜ் ஆஃப் ப்ரோபேன் 2 ஆல் AB. இப்போ 180 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணாங்க. ரொட்டேட் பண்ணா ரொட்டேட்டட் மிரர் இமேஜ் கிடைக்குது. இந்த ரொட்டேட்டட் மிரர் இமேஜ் பாருங்களேன், அப்படியே எங்க இருக்குன்னா ஏவுக்கு ஈக்குவலா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த C ஏவுக்கு ஈக்குவலா இருக்கு. நீங்க என்ன பாருங்க, ஒரு மெத்திலையும் பாருங்க, இது எங்க இருக்கு? டேஷ்டு வெட்ஜ்ல இருக்கு, தூரக்க ஃப்ரம் அவே ஃப்ரம் த அப்சர்வர், அப்சர்வர் கிட்ட இருந்து தூரக்க போகுது. இங்கேயும் மெத்தில் தூரக்க தான் போகுது. இங்க சாலிட் வெட்ஜ் இருக்கு, இந்த மெத்தில் லெஃப்ட் சைடுல இருக்கிற மெத்தில் எங்க இருக்குன்னா சாலிட் வெட்ஜ் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். யார் பாக்குறீங்களோ உங்க கண்ணை நோக்கி வருதுன்னு அர்த்தம் இந்த மெத்தில். அதே மாதிரிதான் இங்கேயும் மெத்தில் இருக்கு, ஹைட்ரஜன் அந்த பிளேன்லயே இருக்கு, ஆல்கஹால் அந்த பிளேன்ல இருக்கு, இதுவும் அப்படியேதான் இருக்கு. அப்ப ஏவுக்கும் சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கரெக்டா? B is the mirror image of A. B is rotated by 180 degree and C is obtained. C is superimposable on A. C எடுத்து A மேல வச்சா ஒன்னோட ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயிடும், சூப்பர் இம்போசிபிள்னு சொல்லணும். ஃபைன். As you can see very clearly, propane 2-all does not contain an asymmetric carbon. ரொம்ப முக்கியமான விஷயம், propane 2-all என்ன? asymmetric carbon, chiral carbon இல்ல. As all the 4 groups attached to the tetrahedral carbon are not different. இதுல எல்லாமே டிஃபரெண்டா இல்லன்னு சொல்றாங்க, ஏன்னா ரெண்டு மெத்தில் இருக்கு, சேம் மாலிகுல்ஸ் இருக்கு. Okay, we rotate the mirror image B of the molecule by 180 degree structure C and try to overlap the structure C with the structure A. These structures completely overlap. இப்போ ஸ்ட்ரக்சர் C ஸ்ட்ரக்சர் A கூட ஓவர்லாப் பண்ணணும்னு நினைச்சா கம்ப்ளீட்டா ஒன்னோட ஒண்ணு பொருந்திடும், எல்லாமே பொருந்தும். Thus propane 2-all is an achiral molecule. அப்ப propane 2-all நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 1 2 3 மூணு கார்பன்ல ப்ரோபேன், செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு, propane 2-all. இந்த propane 2-all என்ன சொல்லணும்? ஏகைரல் மாலிகுல்னு சொல்லணும். இதுல கைரலே இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, பியூட்டேன் 2-all கொடுத்திருக்காங்க. பியூட்டேன் 2-all. இப்போ இத ஸ்ட்ரக்சரா எழுதுறேன். CH3 CH CH2 CH3, செகண்ட் கார்பன்ல ஒரு OH. இப்போ இந்த கார்பன் கைரல் கார்பன். ஏன் பாருங்களேன், நான் இங்க எழுதுறேன், இப்படி மேல ஒரு H இருக்கு, கீழே ஒரு OH இருக்கு, இந்த பக்கம் மெத்தில் இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? எத்தில் இருக்கு, C2H5. தெரியுதா? CH2CH3 இதை மொத்தமா எழுதலாமா? C2 இருக்கு, H5 இருக்கு, அப்ப C2H5 எத்தில் இருக்கு. சோ இது எத்தில், இது மெத்தில், இது ஹைட்ரஜன், இது ஹைட்ராக்சைடு ஆர் ஆல்கஹால். அப்ப ஒரு கார்பன் கூட அட்டாச் இருக்கிற நாலுமே எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. Now we said as this is chiral carbon. கரெக்டா? இது asymmetric carbon. ஃபைன். சோ பியூட்டேன் 2-all எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிரர் இமேஜ் வரையறாங்க. பாருங்க, ஆல்கஹால் அப்படியே லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல வந்துருச்சு, எத்தில்லாம் அந்த பக்கமா போயிடுச்சு. மிரர் இமேஜ்னா தெரியும், கண்ணாடியில லெஃப்ட் சைடுல இருக்கிறதா ரைட் சைட்லயும், ரைட் சைடுல இருக்கிறதா லெஃப்ட் சைட்லயும் தெரியும், அதான் மிரர் இமேஜ். ஓகேவா? இப்ப இந்த மிரர் இமேஜை 180 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணாலும் எனக்கு இந்த ரொட்டேட்டட் F ஸ்ட்ரக்சரை எடுத்து D கூட வச்சா சூப்பர் இம்போஸ் ஆகாது. பாருங்க, இங்க எத்தில் இருந்துச்சா, இங்க அதுக்கு நேரா மெத்தில் இருக்கு, மேல மெத்தில் இருந்துச்சு, அதுக்கு நேரா எத்தில் இருக்கு, ஹைட்ரஜனுக்கு நேரா ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஆல்கஹாலுக்கு நேரா ஆல்கஹால். அப்ப ரெண்டு ஃபிக்ஸ் ஆனாலும் ரெண்டு ஃபிக்ஸ் ஆகாம இருக்கும். சோ இட் இஸ் a நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். என்ன சொல்லணும்? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். இதுதான் ஆப்டிகலி ஆக்டிவ். அப்ப இந்த பியூட்டேன் 2-all நம்ம என்ன சொல்லலாம்?
ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்டிகல் ஆக்டிவிட்டினா என்ன, ஆப்டிகல் ஆக்டிவ்னு எப்ப சொல்ல முடியும், இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா போதும். Okay, butane 2-ol has 4 different groups attached to the tetrahedral carbon and as expected in chiral. அதை நம்ம என்ன பண்றோம், chiral எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஏன்னா நாலுமே டிஃபரெண்டா இருக்கு. Some common examples of chiral molecules such as 2-chlorobutane, 2,3 dihydroxypropanol, propanol நல்லா புரிஞ்சுக்கணும், AL னு இருக்கு, OL இல்ல, சரியா? அடுத்தது என்ன எழுதிருக்காங்க, CHO, CHOH, CH2OH, அக்ரோலின் எழுதிருக்காங்க. இதோ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னதுன்னா அக்ரோலின், அக்ரோலின். ஓகேவா, இதுதான் இங்க எழுதிருக்காங்க 2,3-dihydroxypropanol அப்படின்னு சொல்லிட்டு. 2,3-dihydroxypropanolன்றது ஐயூபிஏசி நேம். காமன் நேம் என்னன்னு கேட்டா அக்ரோலின் அப்படின்னு சொல்லணும். ஏன் சார் காமன் நேம் அப்படின்னு கேட்காதீங்க, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்னு ஒரு லெசன் இருக்கும், அதுல நீங்க அக்ரோலினா படிப்பீங்க. ஓகேவா, ப்ரிப்பரேஷன்ல லிசரால்ல இருந்து அக்ரோலினா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு. ஃபைன். புரோமோ குளோரோ அயோடோ மீத்தேன், புரோமோ குளோரோ அயோடோ மீத்தேன். பாருங்க, ஒரு மீத்தேன் என்ற ஒரு கார்பன்ல புரோமின், குளோரின், அயோடின் 3 எலிமெண்ட் பிரசன்ட் இருக்கு, பிளஸ் ஹைட்ரஜன் ஒண்ணு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதுவும் கைரல் தான் இல்லையா. 2-bromo propanoic acid, ரெண்டாவது கார்பன்ல புரோமின் இருக்கக்கூடிய ப்ரோபனாயிக் ஆசிட் ஆர் ப்ரோபியோனிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எட்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும்னா கைரல் மாலிகூல்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. கைரல் மாலிகூல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க இந்த மாலிகூல் மட்டும் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கைராலிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்பன் அட்டாச் இருக்கிற நாலுமே டிஃபரெண்டா இருந்து அதனுடைய மிரர் இமேஜ் அது கூட நான் சூப்பர் இம்போசிபிளா இருந்துச்சுன்னா, ஒன்னோட ஒண்ணு பொருந்தாத மிரர் இமேஜ் கொடுத்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு கைரல். ஓகேவா, ஃபைன். The stereoisomers related to each other as non-superimposable mirror image. இங்க கிடைச்ச stereoisomers என்னது, ஒன்னோட ஒண்ணு பொருந்தாதது, non-superimposable mirror image are called. இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு பொருந்தாத mirror images இருக்கக்கூடிய DL, இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்சரா வச்சிருந்தனா, மிக்சர் ஒன்னா வச்சிருந்தனா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா enantiomers அப்படின்னு சொல்றாங்க. A and B in figure 6.5 and D and E in figure 6.6 are enantiomers அப்படின்னு சொல்றாங்க. Okay, enantiomers possess identical physical property, namely melting point, boiling point, refractive index, etc. இது எல்லாமே high values இருக்கும். refractive index எல்லாமே எப்படி இருக்குன்னா physical propertyல, அதாவது D ஃபார்முக்கும் L ஃபார்முக்கும் ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்குன்னு சொன்னாங்க. enantiomers உடைய physical properties எப்பவுமே சிமிலரா இருக்கும். They only differ where with respect to the rotation of plane polarized light. நான் PPL அனுப்புறேன் இல்லையா, அந்த லைட்டை ரொட்டேட் பண்றதுல தான் இதுல வித்தியாசம் இருக்கு. ஒன்று கிளாக் வைஸாவும் இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸாவும் ரொட்டேட் பண்ணுது. If one of the enantiomer is dextrorotatory, நான் எடுத்துக்கக்கூடிய enantiomerல X Y ன்னு எடுத்துட்டேன், இதுல எது D எது L எல்லாம் தெரியாது. ஒன்று நான் D ன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இன்னொன்னு என்னவா தான் இருக்குன்னா L தான் இருக்கும் enantiomer இருக்கிறதுனால. ஓகேவா, the other will be levorotatoryன்னு சொன்னாங்க. One of the enantiomer is dextro. enantiomerல ஒரு காம்பவுண்ட் டெக்ஸ்ட்ரோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா காம்பவுண்ட் லீவோவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த enantiomer இருக்கிறது ராஸ்மிக் மிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். D-யும் L-ம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா should not be equal proportion. D percentage-ம் L percentage-ம் equal proportion-ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது enantiomer. equal proportion-ல இருந்துச்சுன்னா then it is called racemic mixture, racemic mixture or racemic mixture. So இதை அடுத்தது பார்க்கணும். பாருங்க, a mixture containing two enantiomers in equal proportion. ரொம்ப முக்கியமான விஷயம், enantiomer தான் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, ரெண்டும் ஈக்குவல் பெர்சன்டேஜ்ல எடுத்துக்கிறோம். We have a zero optical rotation. அப்படி எடுத்துக்கிட்டா அது என்னவா இருக்கும், ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷன்ல இருக்கும். அந்த enantiomersல D-யும் இருக்கு L-ம் இருக்கு, ரெண்டும் 50-50% இருக்குன்னா அது ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷன். ஏன்னா 50 பேர் D கிளாக் வைஸா சுத்த சொன்னா 50 பேர் ஆன்டி கிளாக் வைஸா சுத்த சொல்லுவோம். அப்ப மாலிகுல் எந்த பக்கம், சாரி லைட் எந்த பக்கம் சுத்துன்னு கேட்டா எந்த பக்கமும் சுத்தாது, அப்படியே இருக்கும். As the rotation due to one isomer will be cancelled by the rotation due to other isomer. புரியுதா, ஒரு ஐசோமர் ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்ச ஆங்கிள் இன்னொரு ஐசோமர் என்ன பண்ணிடும், கேன்சல் அவுட் பண்ணிடும். Such a mixture is known as, இந்த மிக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா racemic mixture, racemic mixture or racemic mixture, however you want to pronounce, you may, or racemic modification அப்படின்னு சொல்லலாம். racemic mixture னு சொல்லலாம், அப்படி என்ன சொல்லலாம், racemic modification அப்படின்னு சொல்லலாம். A racemic mixture is represented by prefixing DL or plus or minus. So DL இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால DL னு சொல்லலாம் or plus or minus னு சொல்லலாம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், DL இருந்தாலோ plus or minus இருந்தாலோ அங்க ரசமிக் மிக்சர் இருக்கு, அதாவது DL ரெண்டுமே இருக்கு, ஆப்டிகலி இன்ஆக்டிவ். கரெக்டா, சரி. ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்க்கு எழுதுவோம். ஃபைன். A racemic mixture is represented by prefixing DL or plus or minus before the name. For example, plus or minus butane 2-ol. இப்போ இந்த butane 2-ol ஒரு
எனன்சியோமர்னு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ என்ன சொன்னாங்க, ராஸ்மிக் மிக்சர்னு சொல்றாங்க. எப்போ இந்த ராஸ்மிக் மிக்சர் சொல்லுவோம், ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல டியும் எல்லும் எடுத்துட்டா அப்போ அது ராஸ்மிக் மிக்சர். The process of conversion of enantiomer into enantiomerல ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டியோடைய பெர்சன்டேஜும் எல்லுடைய பெர்சன்டேஜும் எப்படி இருக்காது, நாட் ஈக்குவலா இருக்கும். இதை ஈக்குவலா மாத்தணும், அந்த ப்ராசஸ் பேரு the process of conversion of. என்ன பண்ற, enantiomer ராஸ்மிக் மிக்சரா கன்வெர்ட் பண்றேன். Conversion of enantiomer into racemic mixer is known as, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, racemization அப்படின்னு சொல்றாங்க. racemization or racemization. ஓகேவா? racemic mixerனா என்னன்னு புரிஞ்சுக்கணும், racemizationனா என்ன, enantiomerனா என்னன்னு தெரியணும். ஆப்டிகல் ஆக்டிவிட்டி, கைரல் சென்டர், enantiomer, racemic mixer எல்லாமே புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ரிட்டென்ஷன் அப்படின்னு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. பாருங்க, retention of configuration is the preservation of the spatial arrangement of bonds to an asymmetric center. ஒரு asymmetric center இருக்கு. அதாவது asymmetric centerனா அந்த கார்பன் கூட அட்டாச் இருக்கிற நாலுமே டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? இப்போ இதுல ஏதாவது ஒண்ணு போயிட்டு அந்த இடத்துல வேற ஒண்ணு செஞ்சாலும் இதனுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எந்த பக்கம் எது இருந்துச்சு, ஈஸ்ட்ல என்ன இருந்துச்சு, நார்த்ல என்ன இருந்துச்சு, எந்த ஆங்கிள் இது இருந்துச்சோ அது எதுவுமே மாறாம அப்படியே இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரிசர்வ் பண்ணா, பிரிசர்வ்னானது பாதுகாக்கிறது, கரெக்டா? அப்போ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல பிரிசர்வ் பண்ணா, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல எதுவும் மாற்றம் ஏற்படாம பாதுகாத்தா, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லணும், ரிட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். ஓகேவா? டூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாருங்க, இன் ஜெனரல் இஃப் டூரிங் ஏ ரியாக்ஷன் நோ பாண்ட் டு த ஸ்டீரியோ சென்டர் இஸ் broken. கரெக்டா? நோ பாண்ட் டு த ஸ்டீரியோ சென்டர் இஸ் broken. ஸ்டீரியோ சென்டர்ல இருக்கக்கூடிய பாண்ட் எதுவும் பிரேக் ஆக போறது இல்ல. The product will have the same general configuration. அப்ப ப்ராடக்ட்ல கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா சேமா தான் இருக்கும். முன்னாடி எப்படி ரியாக்டன்ட்ல இருந்துச்சோ அதே கான்ஃபிகரேஷன் தான் ப்ராடக்ட்லயும் இருக்கும். எதுவும் சேஞ்சஸ் இல்ல. Groups around the stereo centers as that of the reactant. Okay, reactant எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ப்ராடக்ட்ல கிடைக்கும்னு சொல்லலாம். Such a reaction is said to proceed with retention. அப்ப இந்த மாதிரி ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும், ரிட்டென்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டென்ஷன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். Consider as an example the reaction that takes place with -2-methyl-butane 1-ol. மைனஸ் அர்த்தம்னா எல்னு அர்த்தம், கரெக்டா? இது லியோ ரொட்டேட்டரின்னு அர்த்தம். -2-methyl-butane 1-ol. 2-methyl-butane 1-olல 1, இது கைரல் சென்டர் 2, 3, 4, 4 கார்பன்ல பியூட்டேன், செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு, அதுலயே ஆல்கஹாலும் இருக்கு. சரி, 2-methyl-butane 1-ol அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சாரி, நான் இங்க 1 கொடுத்துருக்காரு, இங்க 1 கொடுத்துருக்கு. ஏன்னா இதுல தானே ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, 1, 2, 3, 4, அதுல செகண்ட் கார்பன்ல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இந்த 2-methyl-1-butanolல அவங்க என்ன சொல்றாங்க, இஸ் ஹீட்டட் வித் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். HCl எடுத்துக்கிட்டு ஹீட் பண்றாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அதுவும் கான்சென்ட்ரேட்டட் HCl எடுத்துட்டு ஹீட் பண்றாங்க. எனக்கு என்ன நடக்குது, ஆல்கஹாலுக்கு பதிலா குளோரின் அந்த இடத்துல வந்து சேர்த்து OH H எடுத்துட்டு வாட்டரா போட்டு இந்த Cl அப்படின்றது ஒரு நியூக்ளியோஃபைல், இது இந்த OH நியூக்ளியோஃபைலுக்கு பதிலா வந்து சேருது. அப்ப நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், திஸ் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபைன். It is important to note that the configuration at a symmetric center in the reactant and the product is same. என்ன சொல்றாங்க, இந்த டோர்க்லயா இதுதான் ஸ்டீரியோ சென்டர், இந்த செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பன்ல மேல இருந்த மெத்தில் அப்படியே தான் இருக்கு, லெஃப்ட் சைடுல இருந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு, கீழே இருக்கிற எத்திலும் அப்படியே தான் இருக்கு. ரைட் சைடுல CH2 இருந்துச்சு, அது அப்படியே தான் இருக்கு. அந்த CH2க்கும் பக்கத்துல இருந்த OH தான் இப்ப குளோரினா மாறி இருக்கு. நடுவுல இருந்த கைரல் கார்பன் எந்த சேஞ்சஸும் ஆகல. ஓகே தானே? இதுக்கு பேரு ரிட்டென்ஷன். ஓகேவா? reactant and product is same but the sign of optical rotation has changed in the product. இப்போ எனக்கு ஆப்டிகல் ரொட்டேஷன் உடைய சைன் இது dr, சாரி இது lr இருந்துச்சு இல்லையா, மைனஸ்னு சொல்லணும். இப்போ இங்க பாருங்க பிளஸ் கொடுத்திருக்காங்க, d ஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப lr இருந்தது d ஆ மாறிடுச்சு. ஆப்டிகல் ரொட்டேஷன் உடைய சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனா கான்ஃபிகரேஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, this is so because two different compounds with the same configuration at an asymmetric center may have different optical rotation. ஏன்னா ஒரே asymmetric centerல ரெண்டு different configuration இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே different optical rotations இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? one may be dextrorotatory, அதுல ஒன்னு dextrorotatory இருந்துச்சுன்னா plus sign of optical rotation, while other may be இன்னொன்னு என்னவா இருக்கும்னா levorotatory இருக்கும், negative sign of optical rotationல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ ரிட்டென்ஷன் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்தது இன்வர்ஷன், ரிட்டென்ஷன், ராஸ்மிசேஷன். இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா SN1 ரியாக்ஷன் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? There are 3 outcomes for a reaction at an asymmetric carbon atom. Asymmetric carbon என்னன்னு தெரியும், கைரல் கார்பன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த asymmetric carbon இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு 3 வகையான ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
when a bond directly linked to an asymmetric carbon atom is broken. அதாவது asymmetric carbon இருக்கு இல்லையா, கைரல் கார்பன், அந்த கைரல் கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டமே பாண்ட பிரேக் பண்ண போகுது. அப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா கன்சிடர் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த குரூப் எக்ஸ் அண்ட் ஒய். சோ நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்னு ஒரு குரூப்பையும் ஒய்னு ஒரு குரூப்பையும் கன்சிடர் பண்ண போறேன். அதுதான் ரீப்ளேஸ் ஆக போகுது. ஓகேவா, எக்ஸுக்கு பதிலா ஒய் வரப்போகுது. ஓகே, ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இது ஒரு காம்பவுண்ட், இதுல இங்கதான் கைரல் இருக்கு, மேல எத்தில் இருக்கு, இது எங்க அவே ஃப்ரம் த அப்சர்வர் ஹைட்ரஜன் இருக்கு, டுவர்ட்ஸ் த அப்சர்வர் மெத்தில் இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் அதே பிளேன்ல என்ன இருக்கு, எக்ஸ்னு ஒரு இருக்கு, ஹாலஜனோ இல்ல ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அன்னோன் காம்பவுண்ட். இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இப்ப ஒய் வந்து சேரப்போகுதுன்னா இங்க என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்களேன். மேல இருக்கு, சாரி இங்க இருந்தது அப்படியேவா இருக்கு, இல்ல இந்த மெத்தில் ரைட் சைடு இருந்தது லெஃப்ட் சைட்ல வந்திருக்கு, ஹைட்ரஜன் லெஃப்ட் சைட்ல, அப்புறம் எத்தில். சோ அங்க எக்ஸுக்கு பதிலா ஒய் வந்து சேரப்போகுது, ஆனா கான்ஃபிகரேஷன் இருக்கு, இன்வர்ஷன் ஆயிருக்கு. கரெக்டா, அப்ப பின்றது என்னதுன்னா இன்வர்ஷன் சொல்லணும். பின்றது என்னன்னு சொல்லணும், இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லணும், தலைகீழியா மாறி இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், ஒய் என்ற காம்பவுண்ட் எக்ஸுக்கு பதிலாக வரப்போகுது, எத்தில் மேல இருந்துச்சு அது அப்படியே இருக்கு, ஹைட்ரஜன் ஃபார் அவேவா இருந்துச்சு அப்படியே இருக்கு, மெத்தில் டுவர்ட்ஸ் த அப்சர்வர் இருக்கு அப்படியே இருக்கு, எக்ஸுக்கு இருந்த இடத்துலதான் ஒய் வந்து சேர்ந்திருக்கு. அப்ப இது என்ன மெக்கானிசம்னா, இது என்னன்னா SN2 சொல்லணும், இது என்னன்னா SN1. நம்ம இதெல்லாம் நம்ம போன பார்ட்லயே பார்த்துட்டோம். சோ தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, சரியா? ஃபைன், எக்ஸுக்கு பதிலா ஒய் வந்து சேர்ந்திருக்கு. இப்ப இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே தான் இருக்கு, எதுவும் சேஞ்சஸ் ஆகல. ஆமாவா, எக்ஸ் இருந்த இடத்துல தான் ஒய் வந்து சேருது, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகி இது நடந்திருக்கும். 2 ஸ்டெப் மெக்கானிசம், இது 1 ஸ்டெப் மெக்கானிசம், பேக்வர்ட் அட்டாக்ல நடந்திருக்கு. ஓகேவா, ஃபைன். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ், இது செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இப்போ இன்னொன்னு என்ன சொல்லாங்கன்னு பாருங்களேன், ஒய்ன்றது A பிளஸ் பி, அதாவது ஏன்னு சொல்லி ரிட்டன்ஷனாவும் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிருக்கலாம், சில காம்பவுண்ட்ஸ் பியா மாறி இன்வெர்ஷனாவும் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிருக்கலாம். அப்ப A பிளஸ் பி மிக்சர் கிடைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மிக்சர் தான் நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருந்தா என்னன்னு சொல்லுவோம், ராஸ்மிக் மிக்சர்னு சொல்லுவோம். இன்கேஸ் அன்ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருந்தா எரன்ஷியமர்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். பாருங்க, if A is the only compound அப்படின்னு எனக்கு A மட்டும் தான் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, the process is called retention. அப்ப x இருந்த இடத்துல y வந்து சேர்ந்து வேற எதுவுமே கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகல, அப்ப நான் இத ரிட்டன்ஷன் சொல்றேன். கரெக்ட்டா, ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். நோட் தட் the configuration has been rotated in A. A ல என்ன இருக்கு, ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Note the configuration has been rotated in A. Okay, if B is the only compound அப்படின்னு B மட்டும் தான் எனக்கு காம்பவுண்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா the process is called inversion. அப்ப இந்த process நம்ம என்ன சொல்லணும், இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் has been inverted by B. கான்ஃபிகரேஷன் இங்க இருந்தது B ஆ மாறி இருக்குன்னு சொல்றாங்க, இன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, if a 50%, அதாவது 50:50, இதை நீங்க 1:1 எழுதிக்கலாம்ல சிம்பிளிஃபை பண்ணி, 50 ரேஷியோ அல்லது 50:50 மிக்சர் ஆஃப் A and B is obtained, then the process is called, எனக்கு ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல கிடைச்சிச்சுனா அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க, ராஸ்மிசேஷன் சொல்றாங்க. and the product is optically inactive னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சார், இதுலதான் கைரல் கார்பன் இருக்கு, அப்புறம் அதுவும் இல்லாம ஆப்டிக் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கு, அப்புறம் ஏன் சார் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்டா, பாதி மாலிகுல்ஸ் கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண சொல்லும், பாதி மாலிகுல்ஸ் ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ண சொல்லும். அப்ப அது எந்த பக்கமும் ரொட்டேட் பண்ணது அப்படியே கிடக்கும். ஓகேவா, அதனாலதான் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்றோம். As one isomer will rotate the plane polarized light in the direction opposite to the another. ஒன்னு ரொட்டேட் பண்ணதை இன்னொன்னு தடுக்கும், அதனால இது கேன்சல் ஆயிடுச்சு. Now let us have a fresh look at SN1 and SN2. So ஏற்கனவே நம்ம SN1 னா என்ன, SN2 னா என்னன்னு பார்த்துட்டோம், ஹாலோஆல்கேன் ஹாலோரின்ல ஸ்டார்டிங்ல இல்லையா, செகண்ட் வீடியோல. இப்போ உங்களுக்கு SN1 னா என்ன, SN2 னா என்னன்னு புதுசா ஒரு பார்வையில பார்க்க சொல்றாங்க. fresh look mechanisms by taking examples of optically active alkyl halide. நான் முன்னாடி alkyl halide எடுத்துட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ என்ன சொன்னாங்க, ஆப்டிகலி ஆக்டிவான ஒரு ஆல்கைல் ஹைட்ரைடை எடுத்துக்க சொன்னாங்க. ஆப்டிகலி ஆக்டிவ்னா கைரல் சென்டர்ஸ் இருக்கும், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கும். அந்த ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் எடுத்துட்டு ஆல்கைல் ஹைட்ரைடை எடுத்துட்டு அதுல நம்ம இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். In case of optically active alkyl halide, the product formed as a result of SN2 mechanism. எனக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் ஆல்கைல் ஹைட்ரைட்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது SN2 மெக்கானிசம்ல கிடைக்கிற ப்ராடக்ட் கிடைக்குது, அதாவது இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. as compared to the reactantல இருந்து அந்த கான்ஃபிகரேஷன் இன்வெர்டடா கிடைக்குது. This is because இது எதனால நடந்திருக்கும், nucleophiles attaches itself on the side opposite to the one where the halogen atom is present.
ஹாலஜன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கோ அல்கைல் ஹாலைட்ல அந்த ஹாலஜனுக்கு ஆப்போசிட் சைடுல தான் நியூக்ளியோஃபைல் வந்து OH மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுதுன்னா புரியுதா? அதான் இதுக்கு மீனிங். when -2 bromo octane அதாவது L ல இருக்கு லீவ் ஒரு 2 bromo octane is allowed to react with sodium hydroxide NaOH plus சேர்க்கறாங்க plus octane 2 is formed. so எனக்கு என்ன ஆகுது புரோமின் போயிட்டு அங்க ஆல்கஹால் வருது ஆனா பிளஸ்ஸா மாறிடுது எல்லா இருந்தது இப்ப என்ன மாறிடுச்சு டியா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க is formed with the hydroxyl group occupying the position opposite to what bromide has occupied. bromine எந்த பக்கம் ஆக்குபை ஆகிருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் ஆல்கஹால் குரூப் வந்து ஆக்குபை ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனாலதான் இது இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன். அப்ப SN2 மெக்கானிசம் புரிஞ்சுக்கோங்க. பேக் சைடு அட்டாக். Thus, SN2 reaction of optically active halides are accompanied by inversion of configuration. அப்ப SN2 எப்பவுமே எப்படிதான் நடக்கும்? இன்வெர்ஷன் கான்ஃபிகரேஷன்ல தான் நடக்கும். ஸ்ட்ரக்சர் எனக்கு தலைகீழ மாறி இருக்கும். ஓகேவா? In case of optically active alkyl halide, SN1 reaction are accompanied by racemization. SN1 நடக்குதுன்னா அப்ப எனக்கு racemization கிடைக்கும். Can you think of the reason why it is happens? சார் எனக்கு ரிட்டென்ஷன் தானே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ரேஸ்மிசேஷன் கிடைக்கும். ஏன்னா கார்போகேட்டியானுடைய ஜாமெட்ரி நான் என்ன சொன்னேன்? பிளேனார்னு சொன்னேன். அப்ப ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டா அந்த பிளேனுக்கு ஃப்ரண்ட்ல பேக்ல எங்க வேணா வந்து அட்டாக் பண்ணலாம் இல்லையா? ஆக்சுவலி இந்த கார்போகேட்டியான் ஃபார்ம்டு இந்த ஸ்லோ ஸ்டெப். ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும் SN1னா அதுல ஸ்லோ ஸ்டெப் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. RDS சொன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டியான் C+ பீயிங் sp2 ஹைபிரிடைஸ்ட் sp2 ஹைபிரிடைசேஷனா இருந்துச்சுன்னா அது பிளேனாரா இருக்கும். ஓகேவா? ஏ கைரல் கிடையாது, ஏ கைரல் பிளேனார். The attack of the nucleophile may be accomplished from either side of the plane. இதுதான் ரொம்ப முக்கியம். பிளேனுக்கு எந்த பக்கம் வேணாலும் சேரலாம். முன்னாடியும் வந்து சேரலாம், பின்னாடியும் வந்து சேரலாம் சொல்றாங்க. Either side of the plane of carbocation resulting in the mixture of products. அதனால எனக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா மிக்சரா கிடைக்குது. சில D சில L எல்லாமே கிடைக்கும். One having the same configuration. ஆல்கஹால் அதே மாதிரி அட்டாச் ஆயிருக்கு. இன்னொன்னு டிஃபரெண்டா இருக்கு. அட்டாச்சிங் ஆன் த சேம் பொசிஷன் ஆஃப் ஹாலடையான் and the other having opposite configuration. alcohol attaching the side of opposite to halide. halide இருந்த பக்கமே ஆல்கஹால் சில காம்பவுண்ட் வந்து அட்டாக் பண்ணுது. இன்னொரு சில காம்பவுண்ட்ஸ்ல ஹாலைட் எங்க இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல ஆல்கஹால் வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? This may be illustrated by hydrolysis of optically active 2-bromobutane. 2-bromobutane எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? இந்த புரோமினுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லையா? இந்த C+ இதுக்கு பேர் தான் கார்போகேட்டியான் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் என்னவா இருக்கு? sp2 ஹைபிரிடைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி. சோ இட்ஸ் a planar. இந்த பிளேனார்ல ஒரு ஆல்கஹால் நியூக்ளியோஃபைல் வந்து சேரும்போது ஐதர் ஃப்ரண்ட்லயும் அட்டாக் ஆகலாம், பேக்லயும் அட்டாக் ஆகலாம். அப்படி அட்டாக் ஆகும்போது எனக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சோ இதோ இருக்கு பாருங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கார்போகேட்டியானுடைய ஸ்ட்ரக்சர் C+. இதோ இருக்குல்ல, இதுதான் ட்ரையாங்கிள் பிளேனார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இது பேக் சைட்ல அட்டாக் ஆச்சுன்னா பிளஸ்ல கிடைக்குது, ஃப்ரண்ட்ல அட்டாக் ஆச்சுன்னா மைனஸ்ல கிடைக்குது. சோ இது D, இது L. இந்த ரெண்டுமே கிடைக்கிறதுனால தான் இது நம்ம ஆப்டிகல் ஐசோமெரிசம்ஸ்ல என்ன சொல்றோம்? இன்வெர்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது SN1 காரணம். ஃபைன். ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் which results in the formation of plus or minus butane 2-ol. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு SN1 SN2 தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? ஃபைன். அடுத்தது எலிமினேஷன் ரியாக்ஷன் இருக்கு. எலிமினேஷன் ரியாக்ஷன் இதை தொடர்ந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்களா இல்ல சும்மா வீடியோவை பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு போறீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றீங்களா? நீங்க மட்டும் படிச்சு பாஸ் ஆகணும், நான் நீட்ல பாஸ் ஆகணும், இந்த வீடியோஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு பார்த்தானா அவனும் பாஸ் ஆயிடுவான்னு நினைப்பீங்களா? செல்ஃபிஷா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு நீங்களும் பாருங்க. ரெண்டு பேருமே பார்த்து ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தவங்க டவுட் சொல்லி கொடுத்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாலேஜ் இஸ் விஸ்டம், ரைட்? சோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you all.